வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். 1936ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நேரு அவர்கள் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா ஏரிக்கு அருகில் உள்ள மான்ட்ரிக்ஸ் என்கிற ஓர் அழகிய இடத்தில் தங்கியிருந்தார். அப்போது அவருக்கு எதிர்பாராத ஒரு செய்தி வந்தது. இத்தாலி நாட்டின் அதிபர் முசோலினி உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று சொன்னார்கள். எதற்கு என்று நேருவிற்கு தெரியவில்லை. அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றும் அப்போது நேருவுக்கு முழுமையாக தெரியவில்லை. சரி, நன்றி என்று சொல்லிவிட்டு 2-3 நாள்கள் காத்திருந்தார். 3 நாள்களுக்கு பிறகு இன்னும் ஒரு வாரத்தில் சந்திப்பை வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள். பிறகு நேரு ஜெனீவாவுக்கு போய்விட்டார். ஜெனீவாவில் மீண்டும் செய்தி வந்தது. நேரம், நாள் எல்லாம் குறித்து விடலாம். 2 நிமிடங்கள் தான் உங்களோடு சந்திப்பு. எந்த செய்தித்தாளிலும் ஊடகத்திலும் செய்தி வெளிவராது. அது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றார்கள். நேருவுக்கு அடிப்படையில் ஒன்று புரியவில்லை. எதற்காக அவர் தன்னை சந்திக்க விரும்புகிறார்? அதுவும் ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளாக என்ன பேசிவிட போகிறோம் என்கிற ஐயம் இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அவரை சந்திப்பது ஒரு பாசிசத்தின் வலையில் வீழ்வதாக ஆகிவிடுமோ என்கிற அச்சம் ஏற்பட்டு தொலைபேசியில், மன்னிக்க வேண்டும், நான் அவசரமாக இந்தியாவுக்கு திரும்புகிறேன், சந்திக்க நேரமில்லை என்று சொல்லிவிட்டார். அந்த சந்திப்பு கடைசி வரையில் நிகழவே இல்லை.